போகிற வழியில் பெட்ரோல் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாமேன்ட்டு போட்டுட்ருக்கோம். அப்படியே கிளம்புவோம். இந்த பிளேஸ்லாம் பாருங்கள், செம்ம க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. அப்புறம் பைபாஸ் ரோடாகும். மணி எப்படியும் ஒரு 5:45 இருக்கும். பிளேஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. காத்து செல்ல கல்லு பார்த்து செல்ல ஒழுங்கா புரிய காத்து பயங்கரமா இருக்கும். நல்ல பவர்ஃபுல் சாமி இருக்காங்க. அக்காலும் தங்கச்சி இங்கே வந்து போகும்போது வரும்போது பைசா போட்டு போவாங்க. இந்த பையனை பாருங்க, கால் வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு காலத்துக்கு மேலே வச்சு ஒய்யாரமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். எனக்கும் செம்ம கால் வலி, உட்காந்து உட்காந்து டயர்டே ஆகிப்போச்சு. இன்னும் வந்த பாடு இல்லை. பார்ப்போம். அதோ நேரம் இருக்குங்க கோயில். திருநெல்வேலி டவுன் வரையான பக்கத்துல இருக்கு. அரை மணி நேரத்தில் வந்துட்டு போயிடுச்சு. வந்துட்டு போறதுக்கே 3 மணி நேரம் ஆகுது. இங்கே இன்னொன்று ஃபேமஸ் ஒன்றுங்க, அல்வா. திருநெல்வேலினாலே அல்வா தான். அதில் வந்து முதல்ல 2 கடைகள் தான் மெயினாட்டு ஃபேமஸாக உள்ள கடைகள். ஒன்று இந்த திருநெல்வேலி டவுனில் இருக்க திருட்டு கடை அல்வாவும், ஜங்ஷனில் இருக்க சாந்தி கடை அல்வாவும். சாந்தி நிறைய கடை இருக்காங்க. ஒரிஜினல் கடை ஹரஹரா நமோ நம டீக்கு இதான் இன்னும் உள்ள போனதுக்கு கோயில். இந்த பஸ் ஒரே டிராஃபிக்காக தான் இருக்குது. கரண்ட் பஸ்ஸா? வாயில் உள்ள வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. ஆமாம்.
முடிஞ்ச அளவு கவர் பண்ணுவோம். கவர் பண்ணாட்டாலும் பையாவது பண்ணுறோம். கவர் பை கோயிலுக்குள்ளே போவோம். எங்கே போகிறதுன்னா எல்லாம் இடுக்குள்ள நுழைஞ்சு பஸ்ஸு முன்னே நின்று கோவில். அப்பாய காலு நல்ல வலி, என்னன்னு தெரியல. இந்த பஸ்ஸு ஃப்ரெண்டில் வரலன்னா இப்போ அடுத்து வருங்க. சரி இறங்கிட்டு பார்ப்போம். இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கடைகள். டவுனில் நிலவரனால கடைகள்னா இதுதான் கடை. கண்ணாடி வளையல் இருக்கு, வரப்ப பார்ப்போம்னா அது எப்போ அங்கே புதுசாக ஃபங்க்ஷன் நடக்குது. கோயில் கோபுரம் கேரளம் நடக்குது. தேரோட்டம். தேரோட்டம் இப்போ ரீசெண்டாக நடந்துலா? அதாங்க அன்னைக்கு பார்த்தோம்லா. ரெண்டு தேர் எடுத்து உள்ள வைக்கல. தேர் எங்க உள்ள தேர் 2 தேர் வண்டியோட இடம்ல வண்டியை விட்டுட்டாலும் சரி இருங்க பார்ப்போம். என்ன எதுக்குள்ளே எல்லாரும் இறங்கி போகிறா? இந்த இருக்கு சாந்தி அல்வா கடை. பாருங்க, நான் வரும்போது அழகா வந்து குரங்கு மாதிரி இருக்கான். முடியெல்லாம் அப்படி யாருக்கெல்லாம் இப்படி ஆகுதுன்னு சொல்லுங்க. டிராவல் பண்ணாலே நாங்கள் உங்களுக்கு ஒரிஜினல் கடை அல்வா கடையை காமிச்சோம். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போவோம். அதானே நானும் காமிச்சு கொடுத்தேன். இந்த இருக்குது ஒரிஜினல். இங்கே வந்து அல்வா வாங்குற கடை ஜங்ஷனில் உள்ளதும் இங்கே உள்ளதும் வந்து எந்த கடையில் கூட்டம் ஓவராக இருக்கோ அதுதான் ஒரிஜினல் அல்வா கடை. இதுதான் இருட்டு கடை. இதாக இருக்குங்க இருட்டு கடை அல்வா. கோயில் போயிட்டு வரும்போது வாங்குவோம். வரப்போ வாங்குவோம். இப்போ கோயிலுக்கு செல்வோம். டைம் வர ஆகுப்போ. காலெல்லாம் வலிக்குது. பைத்தியங்களா? நான் இங்கே எப்போ வரும்போதும் கண்ணாடி வளையல் வாங்குவேன். இங்கே மதுரையில் செருப்பு இங்கே வரும்போது இருக்குமா? பைக் எடுக்கும்போது தள்ளிட்டு போயிடாம. இங்கே போகும்போதே பூ ஒரு பக்கம் இருக்கும், என் முடி ஒரு பக்கம். வீடியோ எடுக்க முடியுமா தெரியல. கோயில் வாசல் உனக்கு வேலையே இல்லை. நான் பார்ப்பேன். பெரிய சாமியார் சாமியாரா பகுதியெல்லாம் இங்கே உண்டு வச்சு. ஏங்க கோயில் என்ட்ரன்ஸு உள்ளே போய் எடுக்க முடியுமான்னு தெரியாது. பார்ப்போம், முடிஞ்சால் எடுக்கிறேன். சிவனை கொண்டுட்டு நேரம் வந்து அம்மனை முன்னாடி போயிட்டுருக்கோம். உள்ளே வந்து வீடியோ அலோடு இல்லை. அலோடுனா நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க. நம்ம எடுத்துகிட்ருக்கோம். நாங்கள் ஏதோ யாரும் தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். நாங்கள் அடுத்த அம்மனை போய் கும்பிட்டுட்டு வரோம். எப்போ இந்த கோயில் வந்தாலும் புளியோதரை வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். புளிசோறும் லட்டும் வாங்கிட்டு அப்புறம் சாமிக்கு வந்து வளையல் மஞ்சப்பொடி இதெல்லாம் செட்டாக வச்சுருந்தாங்க. அதுவும் வாங்கி சாமி கொடுத்துட்டு சாப்பிடுவேன். திருநறை எங்கெல்லாம் எனக்கு பிடிச்ச புளி ரைஸ் வாங்கி. இந்த கோயிலில் வந்து முன்னாடி பிரசாதமாக கொடுப்பாங்க. இப்போ வந்து பைசாவுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. போன தடவை நம்ம வரும்போது 25 ரூபா, இந்த இடம் 30 ரூபா.
வருவோம். மணி 9 கிட்ட ஆகிட்டு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் கிழங்கு வாங்கி சாப்பிடலாம். கிழங்கு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிழங்கு வாங்கி சாப்பிட்லாமேன்னு எனக்கு கிழங்கும் வாங்கிட்டு அவன் டீ குடிக்கணும்னு சொன்னான். கோயில் பக்கம் தான் இருட்டு கடை இருக்குது, அங்கே போகணும். டைம் ஆகிட்டனால வந்து 1/4 கிலோ தீந்துட்டுன்னு சொன்னாங்க. 1/2 கிலோ தான் இருக்குது அப்படின்ட்டு அதனால் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருநெல்வேலி ஜங்ஷனில் வந்து ஒரு கடை இருக்குது, சாந்தி கடை. அங்கே போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே அதை விட கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ 1/2 கிலோ வாங்கிட்டு அப்படி அங்கேருந்து கிளம்பி மாமன் எப்பவுமே டீ தான். எனக்கு ஜிகுத்தாண்டா ரொம்ப நாள் ஆச்சு. ஜிகுத்தாண்டா ஒவ்வொரு ஊர்லேயும் நல்லா இருக்குமான்னு தெரியல. ஒவ்வொரு ஊர்லேயும் ட்ரை பண்ணணுன்னு இருக்கா. மதுரையில் குடிச்சாச்சு, நாகர்கோவிலில் குடிச்சிருக்கா, இப்போ திருநெல்வேலியில் வந்து குடிச்சிருக்கா. 2 இடத்துலையும் நல்லா இருக்குது. இங்கே எப்படின்னு செக் பண்ணிடுவோம். 2 இடத்தையும் எனக்கு பிடிக்காது. உனக்கு ஜிகுத்தாண்டாவே பிடிக்காது. வருமா வராதா? பைசா வர கொடுக்கணும். ஊற்ற போகிறாங்க. ஜிகுத்தாண்டா